அனைவருக்கும் வணக்கம். கவுண்டம்பாளையம் படம் பார்த்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. இது வரைக்கும் நடிகராக ஜெயித்த ரஞ்சித் அவர்கள் இதில் ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு கதை, ஒரு சரியான திரைக்கதை. கவுண்டம்பாளையங்கிறது ஒரு சரியான திரைக்கதை. வசனங்கள் எப்பவுமே நிறைய இடங்களில் கைதட்டல் வாங்கும். அதில் வசனார்த்தம் அவர் ஜெயிச்சிருக்காரு. கவுண்டம்பாளையம் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம். அப்போ ஒரு ஜாதி முத்திரை குத்தப்பட்டது. படம் பார்த்தேன். இது ஒரு ஜாதிக்கு ஆதரவாவோ ஒரு ஜாதிக்கு எதிர்ப்பாவோ எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும், முக்கியமாக ஒரு பொண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு, அது இப்போ உள்ள இளம் வயது பெண்களுக்கு எல்லாருக்குமான படம் இது. இது இப்போ உள்ள சமூகத்தில் காதல் எப்படி கையாளப்படுகிறது, காதல்ங்கிறது புனிதமானது, காதல்ங்கிறது தெய்வீகமானது. எங்கேன்னா அது உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் போது அது புனிதம். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை உண்மையாக காதலிச்சானா அது புனிதம்னு சொல்லலாம், தெய்வீக காதல்னு சொல்லலாம். அதில் காதல் இப்போ மட்டும் இல்லை, அந்த அம்பியாவதி அமராவதியிலேருந்து லைலா மஜ்னூன்லேருந்து இதெல்லாம் ஜாதி பாகுபாடு இல்லாமல், கீழே மேலே இந்த வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்போதுலேருந்து இருந்திருக்கு. அது எல்லாமே போற்றப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி லைலா மஜ்னூனை போட்டுறோம், அம்பியாவதி அமராவதி காதல் இன்றைக்கி போட்டோம்னா அதில் காதல் உண்மையாக இருந்திருக்கு. அது உண்மையான காதல் நம்ம போற்றுதலுக்குரியது. எங்கே எந்த காதல் அபாயமானது அப்படின்னா, ஒரு பணத்தை குறிக்கோளாக வச்சு ஒரு பொண்ணை ஸ்கெட்சு போட்டு, பொண்ணுக்காக இல்லாமல் அவள் குணத்துக்காக இல்லாமல், என்னைக்கு குணத்துக்காக இல்லாமல் ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணை ஸ்கெட்ச் போட்டு லவ் பண்ணுறாங்களோ அங்கே தான் அந்த காதல் தான் அபாய காதல், அபத்தமான காதல், அர்த்தமற்ற காதல். அதைத்தான் அந்த படம் சொல்லுது. இது ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்துறாங்கிறத கதை தவிர, இல்லை இந்த ஜாதி பையன் அப்படிலாம் இல்லை. எந்த ஜாதி பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவனை மாதிரி அயோக்கியம் உலகத்தில் எவனுமே இல்லை. அதைத்தான் இந்த படம் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்கெலாம் உள்ளாச்சு. நான் படம் பார்த்தேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் படித்து வாங்கின பட்டம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் போகிற வேலையை பொறுத்தோ, சம்பாதித்தை பொறுத்தோ, வசதியை பொறுத்தோ இல்லை. ஒரு பொண்ணு நல்ல வாழ்க்கைங்கிறது அவங்க சரியான கனவு அமையணும். ஒரு பொண்ணுக்கு நல்ல கனவு அமைந்துட்டாலே அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சரியான பெண்ணு அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும். இங்கே ஏதாவது ஒரு பையன் சரியில்லைனாலோ, அங்கே தான் ஒரு பையன் சரியில்லை அப்படின்னாலே ஒரு பொண்ணு வாழ்க்கை மொத்தமாக போயிடும். அப்போ அங்கே தான் பெண்கள் உஷாராக கொண்டு, நீ படிப்பு, சம்பாத்தியம், வசதி அதெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ணும்போது யார் மாப்பிள்ளை, நம்ம கட்டிக்க போகிற பையன் யார், அங்கே முழுக்க முழுக்க ஆராயணும். இந்த உலகத்தில் யதார்த்தமானவர்களை யாரும் நம்ப மாட்டாங்க. யார் நடிக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் நம்பும். அதுதான் கண்டென்ட். இங்கே நடித்தா தான் ஒருத்தர் ஏமாற்ற முடியுங்கிறத நீங்கள் உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற ஒரு யதார்த்தமான உண்மை. அப்படி நடித்தா தான் ஒரு சில நிறைய பெண்கள் நடிப்பில் ஏமாந்துறாங்க. யதார்த்தமான பையன், நல்ல பையன், குணமான பையன், அவன் நடிக்க மாட்டான், அவன் யதார்த்தமாக இருப்பான். அங்கே பெண்கள் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்கிறாங்க. அது அந்த அந்த வீக்னஸ் வச்சு தான் நிறைய பேர் நடித்து ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோடு பண்ணுறாங்க. அதை தோல் உரித்து காட்டியிருக்காரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒட்டுமொத்த மக்களுக்கான படம். கவுண்டம்பாளையங்கிறது அப்பா அம்மா பார்க்கணும், பொண்ணுங்க பார்க்கணும், பொண்ணை சகோதரர்கள் பார்க்கணும், ஒட்டுமொத்த பார்க்கணும். இந்த படம் வெற்றியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். போலி காதலுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். இன்னொன்று, கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது சிலது கொஞ்சம் ஒரு ராவாக இருக்கும். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் மிகப்பெரிய கமர்ஷியல் படம், நல்ல கண்டென்ட்டு. அதை ஒரு சீனில் படத்தை போட்டிக்கல, எல்லா சீனும் இன்ட்ரெஸ்டிங். அதுவும் ரஞ்சித் சாரோட கேரக்டரு அப்படியே அழகாக அலையில் மிதந்து போகிற, அப்படியே ஒரு கட்டு மரம் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. கரெக்டாக கிளைமேக்ஸில் அந்த ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் வருது. அவர் அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு 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 வெள்ளந்தியான மனிதனுடைய வெளிப்பாடு அப்படியே ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் சார் இருக்கட்டும், அதுவும் கதாநாயகி ஒரு யூஸ்வல் ஹீரோனிக்குள்ள ஒரு முகம் இல்லாமல் யதார்த்தமாக கிராமங்களில் இருக்க ஒரு யதார்த்தமான ஒரு அழகு, ஒரு அந்த
படங்கள் சீன் பார்க்க 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 அது நம்மோட பொண்ணாவே பார்க்குறோம். நம்ம வீட்ல ஒரு ஒரு சகோதரியா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ, அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் நமக்கும் கோவம் வருது. அதுதான் ஒரு ஒரு இயக்குனரோட, ஒரு திரைக்கதையோட வெற்றி. அது இந்த படத்துல கிடைச்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். அனைவரும் பாருங்கள். அ இந்த படம் வெற்றி அடைந்தால் சமூகத்திற்கு ரொம்ப நல்லது. இந்த படம் வெற்றியின் மூலமாக ரஞ்சித்துக்கு வெற்றி அடைஞ்சாரு, பணம் சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் இல்ல. இந்த படம் வெற்றி வந்து சமூகத்தின் வெற்றி. நன்றி, வணக்கம். இப்பதான் கவுண்டம்பாளையம் திரைப்படம் பார்த்தேன். இது கவுண்டர் பாளையம் இல்லை, கவுண்டம்பாளையம். அந்த படத்தில் என் அன்பு மாமா ரஞ்சித் கதைக்கு நாயனாகவும் ஒரு இயக்குநராக அறிமுகம் இருக்கிறார். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த திரைப்படம் தாய்மைன்றது இந்த உணர்வு, ஜாதி இல்லை, தாய்மை தான் அந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டுன்றத ரொம்ப, அதாவது எக்ஸ்ட்ரானே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தாயை மிஞ்சது எதுவுமே இல்லைன்னு ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காரு. இந்த படம் நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். 100% இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும். என்னுடைய மாமா ரஞ்சித்துக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் நடிகர் பாபுஸ் பேசுகிறேன். ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது பல நூறு கலைஞர்களோட கடுமையான கற்பனையும் உழைப்பும் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு தவம். ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டாந்து உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சி வந்து ஒரு குழந்தைய பெக்கிறதா சொல்ல முடியாது. பல குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பெக்கிற வலி எப்படி இருக்குமோ, கஷ்டம் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் தான் சினிமா. ஸோ அப்படிப்பட்ட இந்த சினிமாவில் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியான ஒரு கான்செப்ட் வைக்கும்போது தான் வந்து மக்கள்கிட்ட போய் வெகுஜனத்துக்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகுது. யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில சமயங்களில் இப்போ நான் பார்த்த படத்துக்கு வந்து காதலுக்காக அப்படின்னு ஒரு பொருத்தமான டைட்டில் வைக்கலாம், அம்மா அப்படின்னு ஒரு புனிதமான டைட்டில் வைக்கலாம். ஏன்னா கண்டென்ட் அதுதான். இந்த கதை காதலும் தாய்மையும் சார்ந்த ஒரு கதை. ஆனால் அந்த காதலுக்காகனோ அம்மானோ வச்சுருந்தால் இது எவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்குன்னு தெரியாது. என் சாமி வந்து எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். சாமின்னா நடிகர் ரஞ்சித், நானும் அவரும் சாமியாக தான் பழகிறோம், சாமின்னு. ஸோ எங்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு ஆனால் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மனிதனோட ஆசை, கனவு, ஏக்கம், லட்சியம் எல்லாமே சினிமா தான். உங்களுக்கெல்லாம் அவரை வெறும் நடிகராக தெரியும். எனக்கு அவரை வந்து முதல் தெரியும் போது ஒரு பெரிய நில சுவாந்தார், ஒரு நில மிராசுதாரன்னு சொல்லும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பிள்ளையாக தெரியும். அப்போ அவர் செந்தில். அதுக்கு பிறகு அவர் நடிகர் ரஞ்சித் ஆகிட்டார். அந்த காசெல்லாம் சினிமாவில் தான் விட்டார். சினிமாவில் வந்து நடிகனாகி திரும்ப சினிமாவில் சம்பாதிச்சதெல்லாம் திரும்ப சினிமாவுக்கு தான் விட்டார். வெளியே போய் எதோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணார், திரும்ப சினிமாவுக்கு தான் வந்தார். பீஷ்மர்னு ஒரு படம் பண்ணார், பெரிய லாஸ். இப்போ திருப்பி ஒரு முயற்சி பண்ணியிருக்கார் நண்பர்களோடு சேர்ந்து. இந்த படம் வியாபார ரீதியாகவும் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு கமர்ஷியல் டைட்டில் வச்சுருக்கார், கவுண்டம்பாளையம். ஆக்சுவலி அது ஒரு ஃபுல் நேம் அழகாக இருந்தது, ஒரு கவிதை மாதிரி. கவுண்டம்பாளையம் கேர் ஆஃப் குழந்தை. நானும் சாமியும் நடித்தோம், பசுபதி கேர் ஆஃப் ராசகாபாளையம். ஸோ அந்த கவிதைத்தனமான ஒரு நடையில் தான் இதுக்கு டைட்டில் வச்சாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனையோ தெரியாது, கவுண்டம்பாளையமாக மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியான்றது ஒன்று வளர்ந்ததுக்கு பிறகு மொபைல் இருக்கிறவங்க எல்லாரும் கேமராமேன் தான். நம்ம வந்து ஒரு காலத்தில் சொல்லுவோம், இப்போ கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி குடும்ப இஸ்திரி அப்படின்லாம் சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இன்னும் என்னென்னவோ இருக்குது, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அத்தனை மீடியம்லையும் பார்த்தீங்கன்னா யார் குடும்ப பொம்பளை, யார் குத்து விளக்கு, யார் குத்து போலக்கு, எதுவும் தெரியல, எல்லாம் ஆடுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு ஊருக்கு மத்தியில் கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க பொடுசங்கிட்டையோ அவங்க பிள்ளைங்கக்கிட்டையோ அவங்க குடும்பத்துலேயோ கேட்க வேண்டியதை முகம் தெரியாத ஏதோ மிருகங்கள்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு அந்த அம்மாவோட மனசு தெரியாது, அந்த அம்மாவோட சதை தான் தெரியும். இன்றைக்கி காதல் அப்படி சதை சார்ந்து இருக்குது. காதல் உயிர் சார்ந்தது ஒரு காலத்தில், இன்றைக்கி அது வெறும் சதை சார்ந்து இருக்குது. அதைத்தான் சாமி வந்து ஒரு படத்தில் அவரால் எவ்வளோ நேர்மையாக சொல்ல முடியுமோ அதுக்கான முயற்சி செய்திருக்கார். இங்கே நீங்கள் ஜாதி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாரதியார்லேருந்து படித்தவங்கள்லேருந்து பகுத்தறிவாளர்லேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கமல் சார் தன் குழந்தைகளுக்கு ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்தார். அதை கேள்விப்பட்ட நான் என் குழந்தைய ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்தேன். பிரகாஷ் ராஜ் ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்திருக்கார். இப்படி சினிமாக்குள்ளே இருக்கிற சிலர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜாதி மறுப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது வெகுஜனத்துக்கு போய் சேரல.
அப்போது இந்த ஜாதி மறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரும் அவரோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஜாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு சினிமாவை எடுப்பாங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பாங்க. அது அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும். அதுக்கு பிறகு அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அது என்னோட நண்பர், என்னோட சாமிக்கும் வந்து அது நிகழப்போகுது. ஏன்னா இந்த கதைக்குள்ளே இருக்கிற விஷயம், கதைங்கிறது வெறும் உடம்பு, திரைக்கதைங்கிறது உறுப்பு, கை, கால், நகம், கண், மூக்கு மாதிரி. வசனம்ங்கிறது உயிர். இந்த கதைக்குள்ளே அவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அங்கங்கே வசனத்தின் மூலியமாக அதை சொல்லியிருக்கார். சின்னவங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமான விஷயங்கள் வச்சுருக்கார், பெரியவங்க உணர்றதுக்கு பாடமான விஷயத்தையும் வச்சுருக்கார். காதல்ங்கிற பேரில் ஏமாத்துகிற ஆண்களுக்கும் ஏமாந்து போகிற பெண்களுக்கும் கரெக்டான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்கார். அந்த கிளைமேக்ஸ், அதோட மேக்கிங், அந்த லொக்கேஷன், அவரோட பர்ஃபார்ம் எல்லாமே வந்து நான் சொன்னால் மிகையாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், உங்களை மீறி நீங்கள் கை தட்டுவீங்க. அந்த கிளைமேக்ஸ் வசனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன படங்கள் மாபெரும் வெற்றி ஆயிடுச்சுன்னா சின்ன ப்ரொடியூசர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. நல்ல சினிமாக்கள் மீண்டும் மீண்டும் வரும். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எதை பார்த்தாலும் வெட்டு குத்து ரத்தமாக இருக்குது ஸ்க்ரீன் ஃபுல்லான்னு. அதெல்லாம் மாறணும்னா இந்த மாதிரி நல்ல கதைகளை மக்களாகிய நீங்கள் ரசிக்கணும், வெற்றி பெற செய்யணும். அப்போ தான் நல்ல படங்கள் வரும். நன்றியுடன் நான்